இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லேப்டாப்பை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது அண்ட் மானிட்டரை எப்படி ஆப்ரேட்டிங் பண்ணுறது ஃபார் பிகைனர்ஸ் பேசிக் சிஸ்டம் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணிக்கணும். பவர் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெட் கலர் லைட் எரியும் இல்லையா. ஸோ இப்போ சிஸ்டம் உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ ஆன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே உங்களுக்கு பவர் ஆஃப் பட்டன் செட்டிங்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே என்ன கேட்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் மோடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ பிரைட்னஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ மவுஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணலாம். கரெக்டாக இந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே இப்போ நமக்கு பிரைட்னஸ் தான் இருக்கும். இப்போ உங்களோட அக்கௌண்ட் நேம், நீங்கள் என்ன அக்கௌண்ட் நேம் வச்சுருக்கீங்களோ அது 2 அக்கௌண்ட்டோட நேம் காட்டும். ஸோ இப்போ நான் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ பாஸ்வேர்ட் உங்களோட பேர் என்ன நீங்கள் அக்கௌண்ட் நேம் வச்சுருக்கீங்களோ அதோட பாஸ்வேர்டை நம்ம என்டர். ஸோ ஓகே, இப்போ நம்ம பாஸ்வேர்டை என்டர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா வெல்கம் கேட்கும். இப்போ நம்ம சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக எல்லாரோட மானிட்டர்லேயுமே இந்த மாதிரி ஒரு பேசிக் செட்டிங் தான் இது. மைக்ரோசாஃப்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதில் உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, கேலரி பிக்சர்ஸ் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, நம்மளோட அக்கௌண்ட்டோட நேம் என்னவோ அது கூட இருக்குது. அப்புறம் செட்டிங்ஸ், பவர், இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரியும். பவரில் 3 டைப்ஸ்லாம் இருக்குது. பவரில் என்னென்ன டைப் இருக்குன்னா இப்போ நான் பவரில் போய்க்கிறேன். பவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவரில் ஸ்லீப், ஷட் டவுன், ரீஸ்டார்ட்னா ஆஃப் ஆகிட்டு திரும்பி ஆன் ஆகும். ஷட் டவுன்னா க்ளோஸ் ஆல் ஆப்ஸ் அண்ட் டர்ன் ஆஃப் த பிசியை டர்ன் ஆஃப் பண்ணுறோம், எல்லா ஆப்பையும் க்ளோஸ் பண்ணுறோம். ஸ்லீப்னா பவர் இப்போ நம்ம லேப்டாப்லேயும் இல்லை மானிட்டர்லேயும் எப்படி சொல்கிறது, சார்ஜ் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ பவர்லேயே 3 டைப்ஸ் தான் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட்குள்ளே போனீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜு, மைக்ரோசாஃப்ட்டு ஸ்டோரு இதெல்லாமே இருக்கும். கேல்குலேட்டர், 3D வியூஸு, அப்புறம் கேப்லேட், அப்புறம் கிளாக், கேமரா, கேலண்டர் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்குள்ளே கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம யூடியூப்குள்ளே போன உடனே இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபயர்ஃபாக்ஸ்குள்ளே போயிட்டு யூடியூப்குள்ளே போங்க. போன உடனே உங்களோட நெட்டு எப்படி கனெக்ட் பண்ணோன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களோட மானிட்டர் இல்லை லேப்டாப்பில் எப்படி இதுவாகும்னா மானிட்டரில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மானிட்டரில் இந்த மாதிரி மவுஸ் வச்சு நீங்கள் இது பண்ணுவோம். இங்கே டிவி மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு இது காமிக்கும். எக்ஸ்பேண்டு லொக்கேஷன் கேட்குது, பேட்ரி சேவர், நைட் லைட், அப்புறம் மொபைல் ஹாட்ஸ்பாட் கேட்குது. இப்போ நம்ம எப்படி நெட் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மவுஸ் வச்சு இந்த ஆரோவை கிளிக் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சின்னு எப்படி தெரியும்னா இந்த மாதிரி டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது ப்ளூ கலரில். ஸோ இப்போ அதை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு யூடியூப் வந்துடும். ஸோ கீழே இப்போது நம்ம என்னென்ன பார்த்தோம், செட்டிங்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னா டாஸ்க் வியூனால் எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு எல்லாமே காட்டும் இந்த மாதிரி. இப்போ நார்மலாக நம்ம ஆல்ரெடி பிக்சர்ஸ் பெயிண்டில் என்ன பண்ணோம், நம்ம
அது காமிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், யூடியூப்பில் அது காமிக்கும், ஃபயர்ஃபாக்ஸு. ஸோ இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நார்மலாக ஃபைல்ஸ்னால் என்ன, ஃபைல்ஸ்குள்ளே வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்போம். ஸோ இப்போ ஃபோட்டோஸ் இப்போ வந்துட்டு நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோ, மியூசிக் எதனா இருந்துச்சுன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் எந்த இதில் பிக்சர் எந்த இதில் சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் ட்ரா பண்ண பிக்சர்ஸை வந்துட்டு இதுவை வந்துட்டு நான் பிக்சர்ஸில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த பிக்சர் வந்துட்டு நான் இதில் சேவ் பண்ணதுனால இதில் சேவ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வீடியோஸில் கேப்சர்ஸ் நான் வந்துட்டு எதில் சேவ் பண்ணுறேனோ அந்த எப்படி செட்டிங்ஸில் தான் வந்துட்டு சேவ் ஆகும். இப்போது பிக்சர்ஸில் திரும்பி போகிறேன். இப்போ உள்ளே போனோடனே திரும்பி அதே இது தான் காட்டுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னா, லினக்ஸு, நெட்ஒர்க்குள்ளே போனோன்னா என்ன இருக்குன்னா, நெட்ஒர்க்குள்ளே நார்மலாக இப்போ நீங்கள் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, டெஸ்க்டாப்புன்னு சொல்லிட்டு நெட்ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ ஃபைலு நெக்ஸ்ட்டு நெட்ஒர்க்குன்னு இருக்குது. நெட்ஒர்க்குள்ளே போனோன்னா ப்ராப்பர்ட்டிஸ், ஓப்பன், கனெக்ட் வித் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன், ஆடட் அண்டு பிரிண்டர்ஸ். அதாவது பிரிண்டர்ஸ்னால் எப்படின்னா, நம்ம நார்மலாக அந்த பிரிண்ட்லாம் எடுக்கிறோம்ல, ஜெராக்ஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது இதை நம்ம ஆட் பண்ணி என்ன பிக்சர் வேணுமோ செலக்ட் பண்ணி எடிட் பண்ணி அதில் பிரிண்டரில் வந்துட்டு நம்ம இது பண்ணோன்னா நமக்கு இது வேணும். ஸோ வியூ பிரிண்டர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் பிரிண்டர்ஸில் எனக்கு இந்த மாதிரி பிக்சர் வேணும், நான் எடிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியூ பிரிண்டர்ஸ், வியூ டிவைஸ், வெப்பு பேஜ் அப்படின்னு இருக்குது. இதுக்குள்ளே கூட நீங்கள் போய் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த இதுக்குள்ளே போனோன்னா ஃபைல்ஸ்குள்ளே போகணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, பேசிக்காக லேப்டாப்பில் எப்படி இந்த மாதிரி கற்றுக்கிறது பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வெளில போயிடலாம். ஃபஸ்ட்டு இதான் ஃபயர்ஃபாக்ஸ் தெரியும் இல்லையா, ஃபயர்ஃபாக்ஸோட சிம்பிள் எப்படி இருக்கும், 3D வியூவர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். ஸோ 3D வியூஸ்னால் எப்படின்னா, ஒரு பிக்சர் வந்துட்டு நமக்கு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது வெளில தெரிகிற மாதிரி ஒரு வித்தியாசமாக அனிமேஷனாக இருக்கும். இப்போ நான் காட்டுற பிக்சர்ஸ் பாருங்கள். இப்போது இது வந்துட்டு ஒரு பி. ஸோ வந்துட்டு இந்த அனிமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி 3Dயில் தெரியுது இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு 3D வியூஸ், 3D பிக்சர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணலாம், நம்ம பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் இப்போ வந்துட்டு க்ரீன் வந்துருச்சு, க்ரீன் வந்தது, பிளாக்கு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இதுலேயே. ஸோ உங்களுக்கு என்ன இது வேணுமோ அதில் வந்துட்டு நீங்கள் 3D பிக்சர்ஸில் போய் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லைட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லைட் ரொட்டேஷன் சொல்லியிருக்கு இங்கே. லைட் வந்துட்டு எப்படின்னா இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வெளில போகும்போது 3D லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். 3D லைப்ரரி மீன்ஸ் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக 3D கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் இந்த ஒரு ட்ரீஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த ஃபிஷ்ஷு, அனிமல்ஸு, இன்செக்ட்ஸு, ரெயின்போஸு, இந்த பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பில்டிங்கு அந்த மாதிரி, அப்புறம் பொம்மைங்க அந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான இதுலலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேச்சர் பார்க்கலாம். நேச்சரில் வந்துட்டு நிறைய இருக்கும் உங்களுக்கு. டர்ட் ஆஃப் லீவ்ஸு, அப்புறம் ட்ரீ வித் ஃபாலிங் லீவ்ஸ், அதாவது இலைலாம் கீழே விழும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு லேண்ட் ஸ்பேஸ் வித் வாட்டர் ஃபால் இதுக்கு தான் போகிறோம். இப்போ போன உடனே நமக்கு ஒரு கியூபிக் மாதிரி ஒரு இது கிடைக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு லோகோ ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் தான்
ஒரு 5 minutes வெயிட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே போவோம். ஸோ இப்போது இந்த மாதிரி வந்திருக்கு. என்னன்னா இப்போ வந்துட்டு நம்ம பார்த்த லேண்ட்ஸ்பேஸ் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் அதுதான் இது. ஸோ இப்போ எப்படி இது கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அணிபி மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கலர்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மானிட்டரில் பண்ணலாம், லேப்டாப்பில் பண்ணலாம், அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே போனோடனே ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது. நம்ம ஒரிஜினல் பிக்சர் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிக்சர் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வெளில போயிடலாம். ஸோ இப்போது நம்ம அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் பார்க்கலாம். இதில் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது. ஹென்னு, நிறைய இன்செக்ட்ஸு, பட்டர்ஃப்ளை, கேட்டு, டாகு, பிக்கு, ஹென்னு, அப்புறம் டர்ட்டல், ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, ஜெல்லி ஃபிஷ், ஆங்கிள் ஃபிஷ்ஷு, நல்லா எல்லாமே இருக்குது. ஸோ இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இப்போ நம்ம வெளில போயிடலாம். வெளில போயிட்டு ஸோ இப்போ நம்ம ஃபயர்ஃபாக்ஸ்லேருந்து வெளில போயிடலாம். இப்போ நம்ம வெளில போனோடனே இதுதான் ஸ்க்ரீன் பிக்சர் தெரியுது இல்லையா. ஸோ இப்போது 3D அந்த இதுவுக்கு எப்படி போகிறது, அது அந்த ஆப் எப்படி இருக்கும் அதான் பார்க்க போகிறோம். இங்கே போய் நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு 3D பிக்சர்ஸ், இப்போ வந்துட்டு நான் பெயிண்ட்குள்ளே போயிருக்கேன். பெயிண்ட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக தெரியும், இது பேசிக்கான விஷயம்தான். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு 3D பிக்சர் அந்த ஆப்குள்ளே எப்படி போகணுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டைப் பண்ணலாம். ஸோ வந்துட்டு 3D பெயிண்டிங் வந்திருக்கு, நிறைய இருக்குது. உங்களுக்கு பெயிண்டிங் சொல்லிட்டு நிறைய இருக்குது. 3D வியூவர் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடியே காமிச்சது தான், பார்த்துருந்தீங்க இல்லையா, சீட்டா அதெல்லாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை விட்டு வெளில போயிடலாம், ஏன்னா ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்த ஆப்குள்ளே போகணுமோ அதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் இருக்குது, பக்கத்தில் சர்ச்சுன்னு இருக்குது. நீங்கள் சர்ச்குள்ளே போய் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு ட்ரெண்டிங் சர்ச்சஸ், அந்த மேலே இருக்கிற என்னென்ன ஆப் இருக்கோ அது. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னால் வந்துட்டு டெஸ்க்டாப்னால் நம்ம முன்னையே பார்த்தோம், எப்படின்னா நெட்டு கனெக்ட் பண்ணுறது. நெட்டை வந்துட்டு நம்ம சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம், பார்த்தோம், அப்புறம் ட்ரா. இப்போ நான் வந்துட்டு எந்த பிக்சர்ஸ், அதாவது பிக்சர்ஸில் இப்போ நான் போய் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ட்ரா, இது நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா. இப்போது நம்ம 3D ஆப்ஜெக்டில் போய் பார்க்கலாம். 3D ஆப்ஜெக்டில் முன்னாடி நம்ம சேனலில் என்ன இது வச்சுருந்தோம், அதாவது அந்த போஸ்ட் மாதிரி வச்சுருந்தோம். ஸோ அந்த அந்த பிக்சர்ஸ் வந்துட்டு இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். பிசின்னா என்னென்னா வந்துட்டு நம்ம இப்போ பார்த்த 3D ஆப்ஜெக்ட், டவுன்லோட்ஸ், வீடியோஸ் என்னென்ன பார்த்தோம், அப்புறம் டிவைஸ் அண்ட் ட்ரைவ்ஸ், அப்புறம் வந்துட்டு 3D ஆப்ஜெக்டில் வந்துட்டு நம்ம இது பார்த்தோம். இது நம்மளே பண்ணுறது ட்ராயிங்கில் போயிட்டு. அப்புறம் டெஸ்க்டாப், நீங்கள் எந்த டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, டாக்குமெண்ட்ஸு என்னென்ன டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, மியூசிக்கு, பிக்சர்ஸு நிறைய வரும். பிக்சர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் டெஸ்க்டாப்புக்கு மேலே 3D ஆப்ஜெக்டில் நம்ம வந்துட்டு ஒரு ட்ராயிங் பார்த்தோம். அதை வந்துட்டு நான் 3D ஆப்ஜெக்டில் வந்துட்டு நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், டவுன்லோட் பண்ணியிருந்தேன், சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் பிக்சர்ஸில் இந்த ட்ராயை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே போனோன்னா இது வீடியோஸ் கேப்சர், என்னென்ன நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்துடும்.
ஸோ இப்போ நம்ம வியூவுக்கு போய்க்கலாம். வியூவில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வரும்னா அதே தான் முன்னாடி நம்ம பார்த்ததே தான் வரும். லோக்கல் டெஸ்க்கு, நியூ வால்யூம் வந்துட்டு நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நேமு இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக சிஸ்டமில் கற்றுக்கிறது ஃபஸ்ட்டே இதெல்லாம் இதுவாக பேசிக்காக மைக்ரோசாஃப்டில் என்னென்ன கற்றுக்குறோன்றது தான். அப்புறம் லினக்ஸு நார்மலாக தெரியும். நெட்ஒர்க் வந்துட்டு நம்ம டெஸ்க்டாப்போட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு இதுலேருந்து வெளில போயிட்டு இப்போ வந்துட்டு நான் ஃபைல்ஸில் என்னென்ன இது பண்ணேன், இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஸோ வந்துட்டு இதுக்குள்ளே போன உடனே நமக்கு என்ன வருதுன்னா இது ஒரு கூகுள் மாதிரி தான். பட் வந்துட்டு க்ரோம் மாதிரி கூகுள் மாதிரின்னு சொல்லலாம். இது வந்துட்டு கோபோலோட் இந்த ஆப்போட பேர். ஸோ வந்துட்டு கோபிலோட். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ட்ரை ஸ்மார்ட் மோட் யூசர்ஸ் ஜிபிடினா எப்படின்னா நம்ம எனக்கு வந்துட்டு இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ட்ரெண்டிங் ஆச்சு இல்லையா, ஃபோட்டோஸு இந்த மாதிரி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்கு க்ரியேட் அண்ட் இமேஜ்னு கொடுத்துருக்குறேன். இமேஜ் எப்படின்னா வித்தியாசமாக கேட்குது. ஸோ வெரிஃபைங். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேக் அ மீம்னா எப்படின்னா ரிமோட் ஒர்க்கை பற்றி ஒரு மீமு, இல்லை கேட் தேர் ஃபன்னி ஹேபிட்ஸ், கேட்ஸ் ஒரு பூனையை பற்றி அது என்னென்ன பண்ணுது காமெடியாக அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி. ப்ராஜெக்ட்ஸ்னால் வந்துட்டு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் காமிக்கும், எப்படி ப்ராஜெக்ட் பண்ணோம் இது எல்லாமே காமிக்கும். ஸோ இப்போ ப்ளஸ்ன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு நியூ கேட்கும் அண்ட் அப்லோட் கேட்கும். அப்லோட் மீன்ஸ் எப்படின்னா நார்மலாக நம்ம ஃபைல்ஸ்குள்ளே என்னென்ன பண்ணோம், டெஸ்க்டாப்பு, டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி 3D ஆப்ஜெக்ட் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு நமக்கு என்ன வருதோ அதான் அப்லோடு. நம்ம நார்மலாக யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் அப்லோட் பண்ணுறது. இப்போ வெளில போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ லேப்டாப் எப்படி நம்ம இது பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்ம லேப்டாப் எப்படி இது பண்ணுறது பார்க்க வந்துட்டு லேப்டாப் ஆன் பண்ணுவோன்னே இன்றைக்கி டேட்டு டைமு இதெல்லாம் வந்துட்டு டைம் வந்துட்டு தப்பாக இருக்குது, இது தெரியுது. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு நான் மானிட்டரில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி என்ன அக்கௌண்ட்டோ அந்த பேருக்குள்ளே போயிடும். இப்போ பாஸ்வேர்டு என்னவோ அதை போட்டுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துடுச்சு இல்லையா. இப்போது லேப்டாப்லேயும் அதே மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இப்போது என்ன பண்ணணும்னா நெட் எப்படி லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு மானிட்டரில் எப்படி இருக்குது நார்மலாக கீழே வந்துட்டு ரைட் சைட்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி நெட்டு வந்துட்டு நம்ம இந்த டிவி மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் என்ன வச்சுக்கிறது எப்படின்னா டிவி மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஜாவா அப்டேட் இதெல்லாம் கேட்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இது பண்ண முடியும். இப்போது இன்னும் ஒரு இது இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு ஒய்ஃபை இது என்னவோ அது ஒய்ஃபைலாம் காட்டும். ஸோ ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சா, ஃப்ளைட் மோடு, அப்புறம் நார்மலாக நம்ம மானிட்டரில் பார்த்தது தான் வந்திருக்கு. ஸோ இப்போது நார்மலாக நம்ம எப்படி பிக்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி அதை அப்லோட். ஸோ இப்போ நார்மலாக நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா மானிட்டரில். ஸோ இப்போது அந்த மாதிரி தான். இப்போ வந்துட்டு நான் மவுஸ் வச்சுக்கிறேன். இப்போது அதில் பார்த்த ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு இதுலேயும் வருது.
அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அதை விட எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வரும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு எதனா விளையாடுறது அந்த மாதிரி எதனா வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போது வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் டாப்குள்ளே போய்க்கலாம். இதில் நிறைய இருக்குது உங்களுக்கு. எப்படின்னா விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம நார்மலாக இப்போ நான் ஒருத்தர்கிட்ட வீடியோ கால் பேசுகிறோன்னா எப்படி பேசுவீங்க? ஸ்கைப் மூலமாக பேசலாம். இப்போ எப்படின்னா உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஒரு ரவுண்ட் மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போது உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக என்ன வந்திருக்கு, நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்க, நீங்கள் அப்புறம் வந்துட்டு ஏஐ பவர்டு காப்பி வீடியோ, அப்புறம் வந்துட்டு நம்ம முன்னாடி ஸ்கைப்பில் இது பண்ணோம் இல்லையா, அதை பார்க்கலாம். ஸோ இப்போது வெல்கம் டு ஸ்கைப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. உங்களோட பேர், இமெயில், ஸ்கைப் நேமு, இமெயிலு, ஃபோன் நம்பர் அந்த மாதிரி கொடுத்து நம்ம உள்ளே என்டர் ஆகி பேசிக்கலாம். வீடியோ கால் மாதிரி நார்மலாக இது ஒரு ஸ்கைப். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மைக்ரோசாஃப்டில் போயிட்டு இப்போது மைக்ரோசாஃப்ட் உள்ளே போயிடலாம். மைக்ரோசாஃப்ட் 365 கோபிலோட் அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே வந்துட்டு டு ப்ரோசீட் ப்ளீஸ் டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் திஸ் ஆப். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆப்பை வந்துட்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வெளில போயிட்டு இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, எப்படி டைப் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். டைப் பண்ணுறது மீன்ஸ் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு எப்படி சர்ச்சில் வந்துட்டு இப்போ நீங்கள் மவுஸ் வச்சு இது பண்ணு நார்மலாக வந்துட்டு கிளிக் பண்ணி இப்போ வந்துட்டு நான் கிளிக் பண்ணிட்டேன். பண்ண உடனே நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணீங்க, ஆப்ஸு, டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் வெப்பு, மோர் மீன்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்துடும். எல்லாம்னா இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ், மியூசிக், ஃபோட்டோ, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சர்ச் செட்டிங்ஸ். ஸோ நமக்கு எப்படி இப்போது வந்துட்டு நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணோம். நார்மலாக வந்துட்டு நான் ஃபோனில் யூடியூப் பார்க்குறேன், எனக்கு இதே லேப்டாப்பில் பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிவி மாதிரி இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் பண்ணுங்கள் வரும்னு. இது வந்துட்டு இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒய்ஃபை இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நார்மலாக என்னென்ன இருக்குது, ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒய்ஃபைனா எப்படி நம்ம ஸோ வந்து லேப்டாப்பில் நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னது அப்படின்னு நார்மலாக பிகைனர்ஸ்க்கு வந்துட்டு இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி லேப்டாப்பை வந்துட்டு மைக்ரோசாஃப்ட்டு பெயிண்டிங் இதெல்லாம் வந்துட்டு பேசிக் திங்ஸ் தான். ஸோ பேசிக் திங்ஸில் இதுவும் ஒன்று. எப்படின்னா வந்துட்டு இந்த ஆரோ கிளிக் பண்ணால் இது வந்துட்டு டவுனில் வரும், இது வந்துட்டு அப் ஆரோ, டவுன் ஆரோ, சைடு ஆரோ, இதுவும் சைடு ஆரோ மீன்ஸ் எப்படின்னா இது வந்துட்டு நம்ம அப் ஆரோ கிளிக் பண்ண உடனே மேலே போயிடும். ஸோ மேலே என்னென்ன வருதோ அதெல்லாம். இப்போது சைடு ஆரோ கிளிக் பண்ணுறோன்னா சைடில் என்னென்ன இருக்குது, ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு அப் ஆரோ, டவுன் ஆரோ, இது ரெண்டுமே சைடு ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் என்ன இதுவாகுதோ அது வரும். ஸோ இப்போது நார்மலாக எனக்கு ஒரு வீடியோக்குள்ளே போகணும், அது எப்படி போகிறதுனா என்டர் கொடுத்திங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நெட்டை எந்த ஒரு விஷயத்துக்குமே என்டர் கொடுத்திங்கன்னா உள்ளே போயிடும். நான் யூடியூப் வச்சுருக்கிறேன், யூடியூப்குள்ளே போனோன்னா நீங்கள் என்டர் கொடுத்துட்டு உள்ளே போகணும். ஸோ இப்போ நான் சொல்கிறது ஃபுல்லாகவே பேசிக் தான். இப்போது என்டரு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போது உள்ளே போயிடும். என்ன கேம் இருக்குது, என்ன டிவைஸ் வச்சுருக்கீங்க, அக்கௌண்ட் என்ன, அப்புறம் ஈஸி ஆக்சஸ், அப்புறம் அப்டேட், செக்யூரிட்டி, சிஸ்டம், டிவைஸு, மொபைல் டிவைஸு, ஆப்ஸு எல்லாமே வந்துடும். இதுதான் வந்துட்டு நார்மலாக நம்ம கற்றுக்க வேண்டிய பேசிக் திங்ஸ். ஸோ இப்போது லேப்டாப்பில் எப்படி ஒர்க் பண்ணோம் நார்மலாக வந்துட்டு
லினக்ஸு, கோடிங், ஜாவா, ஸ்கிரிப்ட் அதுக்கெலாம் முன்னாடி இதை கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு மெயின் பேசிக் திங் தான். ஸோ வந்துட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப் ஆரோ, டவுன் ஆரோ, சைடு ஆரோன்னு சொல்லிட்டு. என்டர் மீன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ போகிறீங்க. இப்போ நார்மலாக நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு வெளில போகிறது. ஸோ இப்போ நான் வந்துட்டு சும்மா கொடுக்குறேன், ஏதோ ஒன்று கொடுத்தேன். இப்போ வந்துட்டு எனக்கு எது வேணாம் அப்படின்னா இந்த ஆரோ அதுக்கு தான் கொடுத்துருக்கான். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் என்ன வந்துட்டு அதில் டைப் அடிச்சிருந்தீங்களோ அது ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஸோ கிளியர் ஆன அப்புறம் திரும்பி இப்படி இப்படி டைப் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இது வேணான்றீங்கன்னா திரும்பி சொல்கிறேன், இது வேணாம் அப்படின்னா நம்ம எரேஸ் பண்ணிடலாம். நார்மலாக நீங்கள் ராங் கொடுத்துட்டு போகிறதுனால போகலாம். இப்போ வந்துட்டு நான் இப்படி டைப் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ராங் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. வேணான்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த ஆரோ வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க 5 minutes. இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் போயிடு. அடுத்து உங்களுக்கு வந்துட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி எல்லா லேப்டாப்லேயுமே பேசிக்காக இருக்கும். இது என்னென்னா மேக்ஸிமைஸ். எப்படின்னா நம்ம லேப்டாப்பில் இந்த ஸ்க்ரீன் எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக வரணுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் சின்னதாக வேணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம். சின்னதுன்னா எப்படின்னா இப்படி நமக்கு ஒரேடியாக க்ளோஸ் பண்ணிடு, எனக்கு வேணாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன கற்றுக்க போகிறோன்னா, இப்போ நான் திரும்பி மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குள்ளே போய்க்கிறேன். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னால் என்ன, மைக்ரோசாஃப்டில் நார்மலாக என்னென்ன இருக்கும் அதுதான் அங்கே பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா நார்மலாக இப்போ நம்ம பார்த்த பிக்சர்ஸு, அனிமேஸ், மூவி இந்த மாதிரி மவுஸ் வச்சு தள்ளிங்கன்னா, இப்போ அப் ஆரோ டவுன் ஆரோன்னு சொல்லி ஒன்று சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் அதை மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும். இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரும். ஸோ வந்துட்டு இப்போ நான் கிளிக் பண்ண ஒன்று ஒன்றா இதுவாகுது. ஆனால் வந்துட்டு அது நம்ம கிளிக் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ நார்மலாக இப்போ நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஸ் இறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஆப்குள்ளே வரணுன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குள்ளே வரணும். எதில் வரணுன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்களே, ஃபோனில் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு ஒரு ஆப்பு இறக்குறீங்கன்னா, இல்லை ஒரு புக்கோ எதனா ஒன்று இறக்குறீங்கன்னா அதுக்கு கேஷ்லாம் வேணும் நார்மலாக. இப்போ வந்துட்டு ஹெர்டிக் ப்ளஸ் எக்ஸென் இது வந்துட்டு ஒரு எல்லாருமே பார்க்குற ஒரு மூவி, கேம்ஸு எல்லாமே இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ப்ளே வித் கேம் பாஸ், அதாவது வந்துட்டு நார்மலாக நம்ம லேப்டாப்பில் விளாட்ற கேம் இருக்கு இல்லையா, ஃபோனில் நம்ம விளாடுவோம், லேப்டாப்லேயும் அதே மாதிரி. ஸோ இப்போது நம்ம வெளில போயிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணோன்னா நீங்கள் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குள்ளே போகணும். ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே தான் போனேன். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருன்னு போனீங்கன்னா இந்த மூவிஸு அது இதுன்னு காட்டும், எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ வந்துட்டு இதிலேருந்து நம்ம வெளில போகிறோம். எப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளில போயிடலாம். இப்போ நம்ம நார்மலாக எல்லாமே பார்த்தாச்சு, பேசிக்காக என்னென்ன வரும்னு. இப்போ விஷுவல் ஸ்டூடியோ அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆப் இருக்குது. அது எப்படின்னா நார்மலாக உங்களுக்கு என்னென்ன விஷுவல் ஸ்டூடியோ அப்படின்னா இதுதான். நீங்கள் என்னென்ன இது வந்துட்டு நார்மலாக வர்றது, இன்ஸ்டாவில் டெவலப்பர் நியூஸ் அண்ட் டெவலப் பண்ணுறது. இது வந்துட்டு எப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ், அதாவது விஷுவல் ஸ்டூடியோ பில்ட்ஸ் டூல்ஸ் ஆல்சோ build the native and managed MSP build.
ஸோ வந்துட்டு இது வந்துட்டு C++ கம்பெனி. ஸோ இந்த ஆப் வந்துட்டு அவுட்லுக்கோட இந்த ஆப்போட பேர். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இது வந்துட்டு பேசிக்கான திங்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிகைனர்ஸ்க்காக தான் இது. நார்மலாக நீங்கள் சிஸ்டமில் என்னென்ன கற்றுக்குறீங்க, லேப்டாப்பில் என்னென்ன பண்ண முடியும், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றீங்கன்னா, எனக்கு இப்போ கற்றுக்கணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ நீங்கள் வந்துட்டு பண்ணி கற்றுக்கலாம். இதில் வந்துட்டு லினக்ஸு, கோடிங், ஜாவா ஸ்கிரிப்டு எல்லாமே இருக்குது. பைத்தானு அந்த மாதிரி எல்லாமே. அந்த மாதிரி நம்ம நிறைய கற்றுக்கலாம். போக போக இந்த மாதிரி நிறைய கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.